இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் விற்றவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடறோம். அப்படியே இப்படி போயிடறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு, கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல் ஒன்று பேசி கொண்டிருந்தாங்க. அது எங்கள் மரபு. பனம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாறு இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 செம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடித்தான் போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. அவள் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது. சாராயம் காய்ச்சறதே நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும்.